குடிக்க கடைக்கு சென்ற கார் டிரைவரை காரில் கடத்திய தந்தை மகன் உள்பட 4 பேர் கொண்ட கும்பலை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். தற்கொலையில் முடிந்த காதல் விவகாரத்திற்காக நிகழ்ந்த கடத்தல் குறித்து தற்போது காணலாம். கார் டிரைவரை கடத்தி சென்ற புகாரில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் தந்தை மகன் உள்ளிட்ட இந்த 4 பேரும். சென்னை கொட்டிவாக்கத்தில் உள்ள தனியார் டிராவல் நிறுவனத்தில் விழுப்புரம் வண்டிமேடு பகுதியைச் சேர்ந்த முகமது அலி என்பவர் கடந்த 6 மாதங்களாக டிரைவராக பணியாற்றி வருகிறார். செவ்வாய்க்கிழமை அதிகாலை டிராவல்ஸ் நிறுவன மேற்பார்வையாளர் ஆண்ட்ரூஸ் கிறிஸ்டோபரும் முகமது அலியும் டீ குடிக்க பைக்கில் சென்றுள்ளனர். அப்போது காரில் வந்து வழிமறித்த 5 பேர் கொண்ட கும்பல் முகமது அலியை மட்டும் காரில் கடத்தி சென்றிருக்கிறார்கள். இது குறித்து ஆண்ட்ரூஸ் கிறிஸ்டோபர் உடனடியாக காவல்துறை கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் கொடுத்துள்ளார். இதையடுத்து இளைஞரை கும்பல் ஒன்று கடத்திச் செல்வதாக தரமணி காவல் நிலைய போலீசார் சென்னை, செங்கல்பட்டு, விழுப்புரம் மாவட்ட போலீசாருக்கு தகவல் அளித்துள்ளனர். அலர்ட்டான போலீசார் காரின் எண்ணை கொண்டு தேடிய போது விழுப்புரம் மாவட்டம் ஓலக்கரையை அடுத்த ஓங்கூர் சுங்கச்சாவடி அருகே வந்த காரை ஓலக்கூர் போலீசார் மடக்கி நிறுத்தினர். பின்னர் காரில் இருந்தவர்களை பிடித்து காவல் நிலையம் அழைத்துச் சென்றதோடு தரமணி போலீசாருக்கும் தகவல் அளித்தனர். இதனைத் தொடர்ந்து தரமணி போலீசார் அவர்களை அழைத்து வந்து விசாரணையில் ஈடுபட்டனர். அப்போது முகமது அலியை கடத்தியவர்கள் கள்ளக்குறிச்சி பாக்கம்புதூர் பகுதியைச் சேர்ந்த முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சண்முகம், அவரது மகன் அருண் மற்றும் உறவினர்களான சாமுண்டிப்பாக்கம் புதூரைச் சேர்ந்த சிலம்பரசன் மற்றும் ரவிசங்கர் என்பதும் கடத்தலின் பின்னணியில் காதல் விவகாரம் இருப்பதும் தெரிய வந்தது. முகமது அலியின் சித்தி மகளும் சண்முகத்தின் மகள் ரங்கீலாவும் சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒன்றாக பிஎஸ்சி நர்சிங் படித்துள்ளனர். அப்போது முகமது அலிக்கு ரங்கீலாவுடன் ஏற்பட்ட பழக்கம் நெருக்கமாக இருவரும் ஒருவரையொருவர் கடந்த 6 வருடங்களாக காதலித்து வந்துள்ளனர். இவர்களின் காதல் விவகாரம் பெற்றோருக்கு தெரிய வந்த நிலையில் எதிர்ப்பு கிளம்பி இருக்கிறது. இதனிடையே கடந்த 3 மாதங்களுக்கு முன்பாக காதல்களுக்குள்ளாகவும் மனக்கசப்பு ஏற்பட முகமது அலி ரங்கீலாவை விட்டு ஒதுங்கியதாக தெரிகிறது. இதனால் மனமுடைந்த ரங்கீலா கடந்த மே 13ஆம் தேதி பெங்களூருவில் தான் வேலை செய்து வந்த மருத்துவமனையில் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். ரங்கீலாவின் தற்கொலை தொடர்பாக பெண்ணின் உறவினர்களையும் முகமது அலியையும் விசாரிக்க போலீசார் பலமுறை அழைத்தும் முகமது அலி செல்லாமல் காலம் தாழ்த்தியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த ரங்கீலாவின் தந்தை, சகோதரர் மற்றும் உறவினர்கள் காருடன் வந்து காத்திருந்து முகமது அலியை கடத்தி சென்றதாக விசாரணையில் கூறியதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதையடுத்து டிரைவரை கடத்தி சென்றதாக தந்தை, மகன் உட்பட 4 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்த தரமணி போலீசார் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.